திருச்சிற்றம்பலம். சொக்கநாதா, உன்னையே சொல்லும் அடியேனுடைய பக்கமாய் நின்று வினை பாற்றியே எக்காலும் மீண்டு வாராத கதி மேவிப்பாய் தென்மதுரை தாண்டவனே சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். திருக்கைலாய பரம்பரை திரு தர்மயாதீன குருமுதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் அருளி செய்த சிவபோகசாரம் பாகம் 16 பாடல் எண் 76. ஏதேது செய்திடினும் ஏதேது பேசிடினும் ஏதேது சிந்தித்து இருந்திடினும் மாதேவன் காட்டிடுவது ஆன அருள் கண்ணை விட்டு நீங்காது. காட்டிடுவதான அருள் கண்ணை விட்டு நீங்காது நாட்டம் அதுவாய் நட. உயிர் எந்த நிலையிலும் தனித்து நின்று ஒன்றை அறிவதில்லை. உயிர் அனாதி கேவல நிலையில் தன் அறிவு செயல் இச்சையெல்லாம் இழந்து நின்ற முழு அறியாமை நிலையிலையும் திருவுருளே என்று உடனிருந்து அறிவித்தும் செய்வித்தும் வந்தது. மாயை கண்மங்களெல்லாம் கூட்டிய பெத்த நிலையிலையும் உயிர் திருவருளை உணராது நானே அறிகின்றேன் என்று மயங்கி நின்றே அறிந்தது. முக்தி நிலையில் முக்தி இன்பத்தை அனுபவமாக பெறும் நிலையில் உயிர் அறிவு தனித்து நிற்றலின்றி சிவனோடு அறிவோடு கூடி அதுவேயாகி அதனுள் அடங்கி நின்றே அனுபவிக்கும் முக்தி இன்பத்தை. உயிர் ஆணவமல வாசனையினால் தன்னை தனியாக அறிவதாக, யான் சிவத்தை உணர்கிறேன் என்று தனியாக அறிவதாக உணருமாயின் அதுவும் மயக்க அறிவே. ஏதேது செய்திடினும், காயத்தால் ஒரு செயலை செய்திடினும் ஏதேது பேசிடினும், வாக்கால் ஒன்றை சொல்லுவதானாலும் ஏதேது சிந்தித்திருந்திடினும் மனதால் ஒன்றை நினைத்தலும் ஆகிய செயல்களுள் மனம் வாக்கு காயம்ன்ற இந்த 3 கருவிகள் கொண்டு யாது ஒன்றை செய்யினும் முதல்வனுடைய திருவருள் செய்விக்கவே செய்கின்றோம் என்பதை இந்த உயிர் உணர்ந்து அவன் அருளாலன்றி ஒன்றையும் செய்யாமை ஆகிய இறைப்பணி வழியில் நிற்பர். எதை செய்தாலும் எதை பேசிடினும் எதை சிந்தித்து இருந்தாலும் அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யாமை. அவன் அருள் செய்விக்கவே நான் செய்கின்றேன் என்னும் உணர்வோடு அவ்வுணர்வு நின்று நீங்காமல் எச்செயலும் என்னதென்று நின் செயலே எனவும் உனக்கு எப்படி கருத்தோ அப்படியே செய்தருள்வாய் எனவும் திரு அருள் வழியில் விட்டு நீங்காது அதுவே விருப்பம் என நடப்பாயாக. திருவருள் செயல்களையெல்லாம் உன் செயல் எனக் கொண்டு ஒழுகாது உனக்கென்று தனக்கென செயல் இல்லை என்று ஒழுகும் ஒழுக்கமே மெய்யொழுக்கம் அவ்வழியில் விரும்பி நடப்பாயாக. பாடல் எண் 77. எடுத்த உடற்கு ஏய்ந்த கண்மம் எப்போதும் ஊட்டும் விடுத்து விட்டோம் என்பர் விழலர் விடுத்த அது அன்றே 5 மலம் ஆறாரும் நீத்த இது அன்றோ யாம் துறவு என்போம். ஞானம் பிரகாசித்த வழியும் உடம்பு உள்ள மட்டும் அது முகந்து கொண்டு வந்த பிராரத்த வினை தன் வினைப்பயனை பிறழாது எப்போதும் ஊட்டும். அறியாதோர் பிராரத்த வினை ஞானம் பிரகாசித்த வழி தன்னுடைய வினைப்பயனை ஊட்டாது என்று கூறுவர். பிராரத்த வினை காரணமாக உடம்பு நீங்க பெறாதவர்கள் குரு அருளால் சிவஞானத்தை கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டக்கூடிய சீவன் முத்தர்கள். அவர்களுக்கு பிராரத்த வினை பற்றி வரும் இன்பத் துன்பங்கள் வரினும் அவை திருவருளால் கூட்டப்பட்டவை என்று விருப்பு வெறுப்பு இன்றி நிற்பதால் அது உயிரை தாக்காது உடலளவாய் கழியும், உடல் ஊழாய் கழியும். ஞானத்திற்கு தடையான சஞ்சித வினைகள் ஞானாசிரியரால் எரிக்கப்படும். பிராரத்த வினைகளை அனுபவிக்கும் பொழுது அதில் அழுந்தாது விருப்பு வெறுப்பின்றி நுகர்வதால்
புதியனவாகிய ஆகாமிய வினைகள் ஏறாது. இதனால் திரு அருள் வழியில் நிற்பவர்களுக்கு கண்மமலம் தாக்காது, நீங்கும். அவ்வினைகளுக்கு பற்றுக்கோடாகிய மாயை, மாயேயங்கள் எல்லாவற்றிற்கும் முதலாகிய காரணமான ஆணவ மலம், இம்மலங்களை தொழிற்படுத்துவதாகிய துரோதான சக்தி, இப்பஞ்ச மலங்களிலிருந்து நீங்கியவர்களே, ஆறாறு தத்துவங்களிலிருந்தும் நீங்கியவர்களே முத்தர் என்பர். கண்மமலம், வினைக்கு பற்றுக்கோடாகிய மாயை, மாயையின் காரியமாகிய மாயேயம், மாயையும் கண்மமும் கூடுவதற்கு மூல காரணமாகிய ஆணவமலம், இம்மலங்களை தொழில்படுத்துவதாகிய துரோதான சக்தி, இம் 5 மலங்களோடு உடம்போடு உள்ள காலத்தில் நீங்கியவர்களே நிட்டக்கூடியவர்கள், துறந்தவர்கள் என்று மெய்நூல்கள் கூறும். 78. எவ்வுயிரும் காக்க ஓர் ஈசன் உண்டோ இல்லையோ, அவ்வுயிரில் நாம் ஒருவர் அல்லவோ, வவ்வி பொருகுவதும் நெஞ்சே புழுங்குவதும் வேண்டாம், வருகுவதும் தானே வரும். எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணுபவர்களுக்கு யாதொரு முயற்சியின் கண்ணும் மன எழுச்சி செல்லாது தாமே தம்மை வலிந்து காக்க மாட்டார்கள். எல்லா உயிர்களையும் இடர் நீக்கி காத்து அருள்வதற்கு இறைவன் திரு அருள் இருக்கும் பொழுது அவ்வுயிர்களில் நாமும் ஒருவர். அதனால் அவன் எம்மையும் காவாது ஒளிவான் அல்லன். அனைத்து உயிர்களுக்கும் அவ்வவற்றிற்கு வினைக்கு ஏற்ப வேண்டியவற்றை கூட்டியும் நீக்கியும் காக்கும் திருவருளாகிய முதல்வன் நமக்கு அருள் செய்யாது விடுவான் அல்லன். நாம் நம்மை காத்தல் வேண்டி அவன் செயலை நம் செயலாக கொண்டு பிறரை வெறுத்தல், மனம் நொந்து வருந்துதல் வீண் செயலாகும். நாம் விரும்பி வேண்டப்படும் நன்மையும் அவன் அருளாலே கூட்டப்படுகின்றது. நாம் வேண்டாது வெறுத்து ஒதுக்கும் தீமையும் அவன் அருளாலே கூட்டப்படுகின்றது. அவனது செயலை நம் செயலாக கொண்டு அதனால் நெஞ்சம் புழுங்குவதும் மனம் வருந்துவதும் வேண்டாம். எல்லாம் சிவன் செயலென்றே எண்ணுவாயாக. தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. 79வது பாடல். 30 சென்றால் விடியும், 30 சென்றால் இருளும் அப்படியே, ஏதும் அறி நெஞ்சே எப்பொழுதும் ஆங்காலம் எவ்வினையும் ஆகும், அது தொலைந்து போங்காலம் எவ்வினையும் போம். 39 நாழிகை சென்றால் விடியும், 39 நாழிகை சென்றால் இருளும் தோன்றும். ஒளியை தரும் பகலும் இருளைத் தரும் இரவும் தத்தம் கால எல்லையில் 31 நாழிகை சென்றால் மாறி மாறி வருவதல்லது உலகத்து உயிர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப வருதலும் போவதும் இல்லை. இரவு பகல்களின் எல்லை இடத்தாலும் காலத்தாலும் இறைவனால் வகுக்கப்பட்டவை. அது உலக உயிர்களின் விருப்பத்தின் வழி அன்று. அதுபோல உயிர்களுக்கு இன்பத் துன்பங்களை தரும் நல்வினைகளும் தீவினைகளும் தத்தம் கால எல்லையில் மாறி மாறி வருவதல்லது அவற்றை செய்த உயிர்களின் விருப்பத்தின் வழி வருவதும் போவதும் இல்லை. வினை உயிர்களுக்கு சாதி, ஆயுள், போகம், இன்ப துன்பங்களையும் மாறி மாறி கொடுத்தாலும் இறைவன் வினையை எவ்வகையில் செயல்படுத்துகின்றானோ அவ்வகையிலேயே அது செயல்படுவதாகும். இறைவன்தான் உயிர்களுக்கு வினை போகத்தை ஊட்டுகின்றான். வினை அவனுக்கு ஒரு கருவியாய் அமைகின்றது. எல்லாம் சிவன் செயலே என்று எண்ணுவாயாக. ஆங்காலம் எவ்வினையும் ஆகும். ஆக வேண்டிய காலத்தில் எந்த வினை எப்பொழுது எங்கு எப்படி நிகழ வேண்டுமோ அங்கு அப்பொழுது அப்படியே நிகழும். அது தொலைந்து போகும் காலம் எவ்வினையும் நீங்க வேண்டிய காலத்தில் நீங்கி போகும். இதையே நமக்கு திருவிளையாடல் புராணத்தில் திருமண படலத்தில்
காஞ்சனமாலை கன்னி பருவத்தில் இருந்த தடாதகை பிராட்டியிடம் இன்னமும் திருமணமாகிய பேறு கூடவில்லையே என்று வருந்தும் பொழுது, அன்னையே, நீ நினைந்த எண்ணம் ஆம் பொழுது ஆகும், வேறு பின்னை நீ இரங்கல் வேண்டா என்று அங்கேயர்க்கண் நம்மை கூறுவதாக பரஞ்சோதியார் காட்டுவார். நீ எண்ணிய எண்ணம் முடியும் காலத்தில் முடியும், எல்லாம் சிவன் செயலென்று எண்ணுவாயாக என்பதாவது பாடல். ஆவலுற்றிடும் சகலத்து ஆவதுவும் ஆங்கவரே கேவலத்தின் மூழ்கி கிடப்பதுவும் நா அறற்றல் இல்லாத சுத்தத்திருப்பதுவும் இம்மூன்றும் இல்லான் செயல் என்று இரு. ஆன்மாக்கள் கருவி கர்ணங்களோடு கூடி பிறப்பு இறப்பில் பட்டு உழலும் சகல நிலையிலும், கருவி கர்ணங்கள் கூடாத மலத்தில் மூழ்கி கிடந்த முழு அறியாமையில் கிடந்த கேவல நிலையிலும், மலம் நீங்க பெற்றதால் கருவிகரணங்களுடைய உபகாரம் வேண்டப்படாது சிவத்தை அணைந்து நிற்கும் சுத்த நிலையிலும், இம்மூவகை நிலையும் இறைவன் ஆன்மாக்களுக்கு செய்யும் உபகாரம் என்று உணர்வாயாக. கருவி கர்ணங்களோடு கூடிய சகல நிலையானாலும், கருவி கர்ணங்கள் நீங்கிய கேவல நிலையில் கிடப்பதானாலும், கருவி கர்ணங்களின் உபகாரம் வேண்டப்படாது இறைவன் சிவத்தை அணைந்து நிற்கும் சுத்த நிலையாவதும் தனக்கு இம்மூன்று நிலைகளும் இல்லான் செயல், தனக்கு இம்மூன்று நிலைகளும் இல்லாத இறைவனது அருள் செயல், அருள் உபகாரம் என்று உணர்வாயாக. எல்லாம் சிவன் செயல் என்று அறிந்து அதில் அடங்குவாயாக. திருச்சிற்றம்பலம்.